ரமதான் ஒரு சிறப்பான மாதம், அமல் செய்வதற்குரிய மாதம். அரட்டை அடிப்பதற்கோ காலத்தை நேரத்தை முன்னாக்குவதற்கோ இணைய காலங்களைப் போல வீடு விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கோ உரிய காலமல்ல ரமதான். எங்களுடைய ஆத்மீக விமோசனத்திற்காக, எங்களை வளர்த்துக் கொள்வதற்காக, நாளை மறுமையிலே ஈடேற்றம் பெற்று பாவம் மன்னிக்கப்பட்டு ரஹமத்தை பெற்று நரக விடுதலை பெறுவதற்காக அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு வழங்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு மாதம் இந்த ரமதான் மாதம். எனவே இந்த மாதம் எங்களுக்கு கிடைத்திருப்பதை பெரிய பாக்கியம். எல்லா சென்ற வருடம் எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களோடு நோன்பு பிடித்தவர்கள், எங்களோடு இஃப்தாரில் ஈடுபட்டவர்கள், கலந்து கொண்டவர்கள் அநேகமானவர்கள் இன்று அவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய நிலைமையும் எப்படி ஆகுமோ என்று யாருக்குமே சொல்ல முடியாது. எனவே கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை கட்டாயமாக நாங்கள் நல்ல வழியிலே விவாதத்தை செய்வதற்குரிய அந்த சூழலாக எங்களுடைய இந்த ரமதான் மாதத்தை, பகல் காலத்தை, இரவு காலங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ரமதானுடைய பருதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ரமதானுடைய பருது லேசானது 2. நாம் பாடசாலையிலே படித்திருப்பீர்கள், பிள்ளைகளுக்கு தெரியும். ரமதானுடைய பருது 2. ஒன்று நியத்து வைக்க வேண்டும். நியத்து வைப்பது என்று கூறுகின்ற பொழுது ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நாளும் இரவிலே நியத்து வைப்பது. இரவில் நியத்து வைப்பது என்று கூறுகின்ற பொழுது நாங்கள் நோன்பு சிறந்த உடனேயே அந்த நியத்தை வைத்தாலும் போதுமானது. நியத்தை வைத்ததற்கு பிறகு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்றுமில்லை. இரவு காலத்திலே எங்களுடைய நியத்து அமைய வேண்டும். சஹர் முடிவதற்கு முன்னால் அந்த நியத்து அமைய வேண்டும். இது முதலாவது பருது. 2வது பருது சூரியன், அதாவது அந்த சஹர் முடிந்த நேரத்தில் இருந்து, அப்படி ஒரு வளமை இருந்தது ஒரு காலத்திலே. அதாவது சஹர் முடிகின்ற நேரம், சஹர் முடிகின்ற ஒரு நேரம் அது இப்ப இல்லாமல் போய்விட்டது. இன்று என்ன செய்வார்கள் என்றால் சுபகுக்கு பாங்கு சொல்லும் வரையிலே சாப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு இன்று அந்த பேணுதல் என்பது இல்லாமல் போய்விட்டது. அந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது ஒரு 10-15 நிமிடத்துக்கு முன்னால், சுபகுக்கு பாங்கு சொல்வதற்கு ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னால் சாப்பிடுவதை குடிப்பதை நாங்கள் நிறுத்தி கொள்ளுவோம். அதுக்கு பிறகு சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம். அது ஒரு பேணுதல். ஆனால் இன்று அப்படி அல்ல. எத்தனையோ கொள்கைகளும் கோட்பாடுகளும் வந்திருக்கின்றன. எனவே சுபகு வரையிலே, பாங்கு சொல்கின்ற வரையிலே சாப்பிடலாம் என்ற ஒரு பழக்கம் இன்று எங்கள் மத்தியிலே பரவலாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பேணுதலுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், குறைந்தது ஒரு 10 நிமிஷத்திற்கு முன்னாலாவது, பாங்கு சொல்வதற்கு ஒரு 10 நிமிஷத்திற்கு முன்னால் நாங்கள் சாப்பிடுவதை குடிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் சிறப்பானது. எங்களுடைய நோன்பு சிறப்பாக நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு அது ஒரு நல்லதொரு பழக்கம் என்பதை உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எனவே நியத்து என்பது முதலாவது பருது. அந்த சஹர் முடிந்த நேரத்தில் இருந்து சூரியன் மறைகின்ற வரையில நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்யாமல் இருப்பது. சாப்பிடுவது, குடிப்பது, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கும், நீங்கள் படித்திருப்பீர்கள். எனவே அதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் நோன்பு முறிந்து போய்விடும். எனவே அந்த 2ஐயும் கட்டாயமாக நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய நோன்பை சிறப்பாக பயனுள்ளதாக நாங்கள் கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்தது, நோன்புக்குரிய சுன்னத்துகள் நிறைய இருக்கின்றன. சஹர் செய்வது சுன்னத்து. அதே போல நோன்பு திறக்கின்ற பொழுது நாங்கள் தாமதிக்காமல் நோன்பு துறப்பது. அதே போல ஈத்தம் பழத்தை கொண்டு நோன்பு துறப்பது. அப்படி கிடைக்கவில்லை என்றால் தண்ணீரை கொண்டு நோன்பு துறப்பது. இதெல்லாம் சுன்னத்தான காரியம். குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, ஸலவாத் ஓதுவது, பிறருக்கு உதவுவது, இஃப்தார் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது, பிறரை உபசரிப்பது, இப்படி எத்தனையோ விடயங்கள் நோன்பினுடைய சுன்னத்துகள். எங்களுடைய நோன்பினுடைய பெருமதியை உயர்த்துவதற்காக, இன்னும் எங்களுடைய அந்த நோன்பினுடைய சவாபை உயர்த்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல வழிகளை காட்டி தந்திருக்கிறார்கள். விசேடமாக குர்ஆனை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும்.
குர்ஆன் அருளப்பட்ட மாதம் நோன்பு மாதம், ரமதானுடைய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் மாதம் எத்தகைய சிறப்புக்குரிய மாதம் என்றால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி அருளப்பட்டது இந்த ரமதான் மாதத்தில் தான். எனவே ரமதான் மாதத்திலே காலத்தை, நேரத்தை, இரவு காலத்தை நாங்கள் வீணாக கழித்து விடாமல் தூங்கலாம். தூங்குவது இபாதத் என்று சொல்லுவார்கள், ஒரு நோன்பாளியினுடைய தூக்கம். என்றாலும் பகல் முழுக்க தூங்கிக் கொண்டிருப்பதில்லை, கும்பகரணம் போல. அது பிழ. அதனால நோம்பினுடைய நன்மைகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். கொஞ்ச நேரம் படுப்பது உடல் சோர்வை நீக்கிக் கொள்வதற்காக, தூக்கத்தை நாங்கள் நீக்கிக் கொள்வதற்காக படுத்துக் கொள்வது அது ஒரு நல்லது, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. எனவே நீண்ட நேரம் சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, சஹர் சாப்பிட்டு அப்படியே படுத்துருவாங்க, சுபகும் இல்லை. அதுக்கப்புறம் துஹரு அசரு எல்லாம் இப்படி நோம்பு பிடிக்கிறது லேசி. அது நோம்பு அல்ல, நோம்பினுடைய பிரயோசனம் எங்களுக்கு கிடைக்காது. எனவே நோன்பு காலம் என்பது எங்களுடைய ஆத்மீக முன்னேற்றத்திற்காக, எங்களை வளர்த்துக் கொள்வதற்காக, இன்னும் இபாதத்துகளிலே ஈடுபட்டு நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அதை நாங்கள் வீணாக கழித்து விடக்கூடாது. அதை வீணாக கழித்து விட்டால் பிறகு கைசேதப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ரமலான் வந்தும் யார் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சாதாரணமான ஒருவர் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், மலக்குகளிலே உயர்ந்தவர்கள். அவர்கள் பதுஆ செய்தார்கள், யார் ரமலான் வந்து பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள். ஆமீன் சொன்னது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாங்கள் அதை பயந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானை வருகின்ற ரமலானை நாங்கள் நல்ல காரியங்களுக்காக இபாதத்துகளில் ஈடுபட்டு அதனுடைய நன்மைகளை இன்னும் நாங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஃபர்தான காரியங்களை உரிய நேரத்திலே நாங்கள் தொழ வேண்டும். இந்த மாதத்தில் ஒரு ஃபர்தை செய்தால் 70 ஃபர்துகளுடைய நன்மை. இவ்வளவு அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறான். இவ்வளவு அன்புள்ளவன் அல்லாஹ் தஆலா. ஒரு ஃபர்து செய்தால் 70 ஃபர்து, ஒரு சுன்னத்தை செய்தால் ஒரு ஃபர்து செய்த தவாபு. இப்படியெல்லாம் பாக்கியங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ரமலான் மாதம், முதலாவது ரஹ்மத் என்று சொல்கிறோம், இரண்டாவது மக்ஃபிரத் என்கிறோம், மூன்றாவது பகுதி எதுக்கும் மினன்னார், நரக விடுதலை அளிக்கப்படுகின்ற பதிப்பா. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை நேசிக்கிறான் என்று சொன்னால் இதுதான் நேசம். அல்லாஹ்வுடைய நேசம் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். ரஹ்மத்தை சொரிந்து நேசத்தை வெளிப்படுத்துகிறான். அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறான். நரகவாதிகளை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்து ரமலான் மாதத்திலே அவனுடைய நேசத்தை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகின்றான். எனவே இந்த பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருப்பது அவனுடைய நேசத்தினுடைய அடையாளங்கள் தான். எனவே நாங்கள் ரமலானை, சிறப்பான அந்த மாதத்தை ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் வீணாக்காமல் நல்ல காரியங்கள் செய்வதற்கு, அடுத்தவனுக்கு உதவி செய்வதற்கு, எங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வதற்கு, அதே போல குர்ஆன் திலாவத், திக்ரு, ஸலவாத்து போன்ற காரியங்களை இந்த மாதத்தில் அதிகமாக செய்து அந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படியான பாக்கியங்களை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.